ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சசிகுமார் நடித்து வெளிவர போகிற ஃப்ரீடம் அப்படின்னு ஒரு படத்தோட ட்ரெய்லர் வந்திருக்கு. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக ஒரு கட்சி தலைவர் ஒருத்தர் வர்றாரு. கட் பண்ணால் ஒரு ஜெயிலில் வந்து கைதிகளுக்கு இடையில் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு சண்டை நடந்துகிட்ருக்கு. அதுதான் அடுத்த சீனை வருது. ஏன்னா கைதிகள் எல்லாருமே அடிச்சுக்கிறாங்க, அது எல்லாருமே அங்கே இருக்க பொருள் எல்லாத்தையும் போட்டு உடைக்கிறாங்க, அது மாதிரி காட்டுறாங்க. ஸோ அதுக்கடுத்து என்ன சீன் அப்படின்னா, அங்கே இந்த பெரியவரை வந்து நம்ம பார்த்துருப்போம். இந்த பிரியாணி கடை பெரியவர் அவர் தான் வராரு. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்க தபால் நிலையம் அவரும் சேர்ந்து எல்லாத்தையும் அடிக்கிறாங்க. அட் த சேம் டைம் அங்கே அதனால் அந்த போராட்டத்தை யார் யாரெல்லாம் கொண்டு வந்தாங்களோ அவங்க எல்லாத்தையும் போலீஸ் போட்டு பயங்கரமாக அடிக்கிறாங்க. கட் பண்ணால் சசிகுமாரும் அவரும் வந்து இந்த இடத்த விட்டு எப்படியே எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. பட் இதை வந்து அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே கண்காணிச்சிக்கிட்டே இருக்காங்க. சரி, என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு இடையில் சிலரை வந்து அரெஸ்ட் பண்ணி அவங்க எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறப்ப அங்கே இருக்கிற கைதியெல்லாம் ஒன்று சேர்ந்து அங்கே இருக்கிற மக்களை, அதாவது அங்கே இருக்கிற போலீஸை வந்து அவங்க வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. அதுக்கு இடையில் அங்கே என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு யாருக்குமே தெரியல. யார் என்ன பண்ணாங்க, எதனால் இந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சு, எதனால் இப்படி ஆச்சுன்னு சொல்லி யாருக்குமே தெரியல. ஸோ அதுக்கு இடையே இதாக கண்டுபிடிக்கிறதுக்கு போலீஸ் மூவ் பண்ணுற நேரத்தில் ஏற்கனவே சசிகுமார் பிளான் பண்ண மாதிரி சசிகுமார் அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிடுறாங்க. ஸோ இது எப்படி எஸ்கேப் பண்ணாங்க, யாரெல்லாம் அதுக்கு ஹெல்ப் பண்ணதுன்னு சொல்லி போலீஸு அவங்கள தேடுது. அட் த சேம் டைம் போலீஸ் தேடிக்கிட்டு இருக்க இதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சசிகுமார் தேடி வந்த போலீஸ் எல்லாத்தையும் அடிச்சு போட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறாரு. அதே மாதிரி இங்கே ரமேஷ் கண்ணாவும் போலீஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஒரு சில சீன்ஸ் வருது. இது வந்து போலீஸ்லேருந்து எஸ்கேப் ஆகிற சசிகுமார் எப்படி அங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து வர்றாங்க அப்படின்றதும், இவங்கெல்லாம் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த சசிகுமார் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஈழத்தமிழர்கள், அதாவது ஸ்ரீலங்காலேருந்து வந்தவங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவங்க வந்து இங்கே இருக்கிற அகதிகளாக இருந்திருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாத்தையும் வந்து அவங்களால போலீஸ்காரங்களுக்கு என்ன ஆச்சு, இல்லை போலீஸ்காரங்களால் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஸோ இதுதான் மிச்ச கதையாக இருக்கும். ஸோ இதுக்கிடையில் வந்து போலீஸ்காரங்களுக்கும் இதில் பிரச்சனை வருது, சசிகுமாருக்கும் பிரச்சனை வருது. சசிகுமாரை தேடி போகிற ஒரு சிலர் வந்து கொல்ல போகிறாங்க. அவங்க எல்லாத்தையும் காப்பாற்றி அவங்களையும் வந்து சசிகுமார் வந்து எப்படி காப்பாற்றி வெளியில் கொண்டு வராரு அப்படின்றதையும் காட்டுறாங்க. இதுக்கிடையில் ஜெயிலில் ஒரு பயங்கரமான ஒரு அரகண்ட்டாக இருக்கிற ஒரு காவல் அதிகாரியாக இருந்தால் அவர் என்னெல்லாம் செய்வார்ன்ற ஆக்டிவிட்டியும் வந்து இதில் காட்டுறாங்க. ராமேஸ்வரத்துலையும் அதுக்கப்புறம் சென்னை வேலூர் பக்கத்தில் நடக்கிற மாதிரி சில பல சீன்ஸ் எல்லாம் இருக்குது. தப்பிச்சு போகிறவங்க, அதாவது ஜெயிலேருந்து தப்பிச்சு போகிற அந்த ஈழத்தமிழர்களாக இருக்கிறவங்கள எப்படி திருப்பி உள்ளே கொண்டு வராங்கன்றதுக்கு வந்து போலீஸ் தரப்பில் வந்தும் அவங்க வந்து இவங்க உள்ளே வந்ததுனால அவங்க என்னென்னலாம் பிரச்சனைகளை அனுபவிக்கிறாங்க அப்படின்னு தான் இந்த படத்தோட மீதி கதையாக இருக்கும். இதில் வந்து ஏற்கனவே நம்ம ஃபேமிலி டூரில் வந்து பார்த்திங்கன்னா சசிகுமார் வந்து இதார்த்த நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு. ஸோ சேம் அதே மாதிரி இதுலேயும் இருக்குது. ஸோ இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் படத்தை பற்றின ரிவ்யூ வந்து நம்ம சேனலில் பார்க்கலாம்.